வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். திரேகம் கொள்ளும் யோகம், திரேகம் கொள்ளும் யோகம். குரு தந்த யோகமோ ராஜயோகம். குணத்தை உயர்த்தும் குருவின் யோகம். மனத்தை ஆழ்த்தும் அகத்தவ யோகம். மருளை நீக்கிடும் மகான் தந்த யோகம். அருளாய் இணையும் ஆன்மீக யோகம். ஆனந்தம் அளித்திடும் அருள் தந்தை யோகம். பூரிப்பில் இயங்கிடும் புனிதத்தின் யோகம். பூவுலக வாழ்க்கையே சாயிச்சு யோகமாம். வாழ்க வளமுடன். இப்பாடலில் நம்முடைய திரேகத்தில் என்ன யோகமெல்லாம் உணர்வாகிறது என்று பார்க்கும்போது, குரு தந்த ராஜயோகம் நமக்கு உணர்வாகிறது. தியானம், சமாதி, அஷ்டாங்க யோகத்தில் இறுதியாக பதஞ்சலி கூறிய அந்த ராஜயோகம்தான் தியானம், சமாதி என்பதாக வருகிறது. குணத்தை உயர்த்தும் குருவின் யோகம். மனத்தை மாற்றி குணம் உயர்வதாக நம்மை திருத்துகிறார் குரு என்று பார்க்கிறோம். மனத்தை ஆழ்த்தி அகத்தவத்தில் ஆழ்மன தியானமாக நம்மை அழைத்து செல்லும் போது அந்த மன அலைச்சுழல் விரைவு வேகத்தை குறைக்க குறைக்க மனம் உயர்வு பெறுகிறது, சிறப்பு பெறுகிறது. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ துன்பம் தராத வகையில் நாம் இயங்குவதாக நம்மை மாற்றுகிறது. மருளை நீக்கிடும் மகான் தந்த யோகம். மருளை நீக்கிடும் தீய வினைகளையும் தீய செயல்களையும் நம்முள் வராமல் தடுத்து நம்மை ஆட்கொள்கிறது. அருளாய் இணையும் ஆன்மீக யோகம். குருவின் அருளும் இறை அருளும் இந்த யோகத்தை நமக்கு அருள்வதாக இருக்கிறது. அவ்வாறு அந்த யோகத்தை பெற்ற நாம் ஆனந்தம் அளித்திடும் அருள் தந்தை யோகம். பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப கழிப்பு என்பதாக நம்மை மாற்றியவர் அருள் தந்தை தான். அவர் தந்த யோக பயிற்சிகள் தான் என்று உணர்வதாக வருகிறது. பூரிப்பில் இயங்கிடும், பூரிப்பில் இயங்கிடும் புனிதத்தின் யோகம். புனிதம் ஏற்பட ஏற்பட நாம் தூய்மை அடைய நம்முள் ஒரு பூரிப்பு, நமக்குள் இனம் தெரியாத ஒரு இறையாற்றலின் கருணை உள்ளே இயங்குவதாக, அளப்பரியதாக நாம் உணர்வதாக அது அமைகிறது. பூவுலக வாழ்க்கையே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதே பிறவி தொடர் அறுத்து நாம் சாயிச்ச நிலை என்று சொல்லக்கூடிய அந்த இறைவதத்தை அடைவதற்குத்தான் என்பதாக இக்கவி வந்திருக்கிறது. இறை அருளாலும் குரு அருளாலும் என்னுள் இயங்கிய இந்த கவிக்கு இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் நன்றி. இதுகாரும் செவிப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.